இந்த வெயில் சாதாரண வெயிலா? ஏன்னா நம்ம ராஜியும் மாப்பிள்ளையும் வந்திருக்கா. வாங்க மாப்பிள்ளை. மாமா உட்காருங்க மாமா. பரவாயில்ல உட்காருங்கப்பா. நானும் ராஜியும் வீட்டுக்குள்ள பேசிட்டு இருந்தோம். அதான் நீங்க வந்ததை கவனிக்கல. தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. அப்பா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் தான் சொன்னேன். ஆனா அவதான் அடம் பிடிக்கிறா. சொல்லுமா. அப்பா, இவாளோட பிசினஸ்லாம் நொடிச்சு போச்சு. புதுசா வேற ஏதாவது தொழில் பண்ணலான்னா கையில பைசா இல்ல. கடன் வேற கழுத்தை நெரிக்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? ஏற்கனவே நம்ம ஆத்தோட நிலைமை உங்களுக்கெல்லாம் தெரியும். வீட்டை விற்றா தான் கடனை அடைக்க முடியும். இந்த வீடு கூட இப்போ ஆதி கையில் மாட்டின்னு இருக்கு. எனக்கு இதெல்லாம் தெரியுமாம்மா. நம்ம கஷ்டம்லாம் தீர்றதுக்கு ஒரு வழி இருக்கு. மாமா, சீதாவுக்கு நல்ல வரன் கிடைச்சிருக்கு. மாப்பிள்ளை ரொம்ப வசதியானவர். ராமுக்கு வேற பொண்ணா கிடைக்காது. மாமா, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு. நமக்கு 10 பைசா செலவே இல்ல. சீதாவை கட்டின புடவையோட அனுப்பி வச்சா போதும். அவர் நல்லா பார்த்துப்பாரு. நம்ம வீட்டு கடன் பிரச்சனையை அவர் பார்த்துப்பாரு. காலம் பூரா நம்ம கஷ்டம் இல்லாம இருக்கலாம். பையனை கூட உங்களுக்கு தெரியும். நம்ம ஆதி எல்லாரும் அவரை வட்டிக்காரன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா கொடுத்த காசை வசூல் பண்றதுல கொஞ்சம் கராரான பேர் வழி. ஆனா ரொம்ப நல்லவர். நான் கூட அவர்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கேன். அந்த சனியனை தொலைஞ்சு போட்டுமே. இத பாருங்க, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். அந்த ஐயாக்கு நீங்க நம்ம சீதாவை கட்டி கொடுக்கணும். நம்ம குலம் என்ன, கோத்திரம் என்ன, அவனை பத்தி அந்த ஊருக்கே தெரியுமே. என்ன நடந்தாலும் இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். அப்பா, நீங்களும் இதுக்கு சம்மதிக்காதீங்க. மாமா, அவ சொல்றத மனசுல வச்சுக்காதீங்க. நாம இப்ப இருக்க நிலைமையில சீதாவுக்கு இதை விட ஒரு நல்ல வரன் நம்ம எடுத்து ரொம்ப கஷ்டம். யோசிச்சு நல்ல முடிவாடுங்க. என்னன்னா இதெல்லாம்? ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்றது எவ்வளவு பிரச்சனைன்னு மாப்பிள்ளைக்கு தெரியாதா? நான் கடன் பட்டுட்டேங்கிறதுக்காக என் பொண்ணை யாருக்கோ கட்டி கொடுக்க முடியுமா? ராமுவுக்கு தான் சீதான்னு நாம் எப்போ முடிவு பண்ணுறோங்கிற விஷயம் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சு இப்படி மனசாட்சியெல்லாம் பேசுகிறாரு. ராமுவுக்கு தாம்மா சீதா, சீதா ராமுவுக்கு தான், வேறு யாருக்கு?